திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க நந்தினின்னு ஒரு பொண்ணு. சில வருட இடைவேளைக்கு அப்புறம் அவளோட கல்லூரி தோழி பவித்ரா நந்தினியை பார்க்க வரா. அவளோட சேர்ந்து நாமளும் நந்தினியை பார்ப்போம். தீபி அடங்கு. முன்னாடியே வந்திருக்காங்களா? ஆமா, நான் காலேஜ் படிக்கும்போது வீட்டுக்கு வந்திருக்காங்க. மம்மி மம்மி பஸ் வந்துருச்சு. ஹே ஹே பவித்ரா, நந்தினி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பேக் கொடு. பவித்ரா, நான் மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? நானும் இதை எதிர்பார்க்கவே Thank இல்லை. God. காடுக்கு தேங்க்ஸ் இல்ல, மீனாவுக்கு தான் தேங்க்ஸ். வா தீபிகா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இறங்கு. பேக் கொடு. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கமா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அவர் எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. வாமா பவித்ரா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இத புடிங்க. நீ வரேன்னு சொன்னதுல இருந்து அவ சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. வாடி உள்ள. போமா. முதல் முறையின் கைகளில் ஒரு வானவில் மிதக்குதே, ஒரு மழையும் இல்லை குளிரும் இல்லை இருந்தும் சேர்க்கிறே, என் இதயத்தில் சிறேதயத்தில் புது பரவசம் பிறக்குதே, ஏனிவளிடம் இன்னுலகம் மறக்குதே. குடுங்க. இந்தாம்மா கொடு. இந்தாம்மா குடி. அம்மா அவரும் வந்திருக்கலாம்ல. அவரு ஹாஸ்பிட்டலை விட்டு வர முடியாதுப்பா. சரிம்மா, அவர் தான் வரல. உன் குழந்தைங்களாவது அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. இளநீ நல்லா இருக்குப்பா. தாத்தா, எனக்கும் மம்மிக்கும் 2 இளநீ வெட்டு வைங்க. ஹே, உனக்கு இல்லாததா? ஓடி வா. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல. ஆனா அவ கல்யாணமே பண்ணிக்கல. ஹோம்வொர்க் பண்ண சொன்னாலே இவளுக்கு தூக்கம் வந்துடும். ஏய், அவ எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சுட்டு தான் தூங்குறா. சரி, அவளை எழுப்பி கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். வா.
தீபிகா யாரு? ஏன் பொண்ணுதான். ஏன்? ஆ, உனக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு? ஏன் கல்யாணம் ஆனாதான் குழந்தை இருக்கணுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நடந்துச்சோ லைஃப்ல? சின்ன வயசுல இருந்தே எனக்கு நவீன ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். சின்னஞ்சிறு மனசுக்குள்ள காதல் ரெக்க முளைக்க, அது பிஞ்சு கைய கோத்துக்கிட்டு வானம் பூமி அளக்க, ஒரு செம்மண்ணு நீரும் போல அந்த செங்காத்து பூவும் போல, அது ஒன்னாகவே எப்போதுமே சேர்ந்துதான் இருக்க, ரெண்டும் காதல் ராகம் படிக்க. சின்னஞ்சிறு மனசுக்குள்ள காதல் ரெக்க முளைக்க, அது பிஞ்சு கைய கோத்துக்கிட்டு வானம் பூமி அளக்க. காலையிலே சிவி சிங்காரிச்சு எங்க ஊர்வலமா கிளம்பிட்டீங்க? நம்ம பண்ண வீட்டு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பால்காரே. செக்க செவப்பி ஒன்னால நான் சொக்குறேன் தன்னால திக்குற முன்னால, கொஞ்சம் கிளி கண்ணால நீ கிள்ளுற மெல்லுற என்னமோ பண்ணுற, தத்தி தாவுற வானத்தை தொட்டு நீவது மேகந்தான், பித்தந்தான் தலைக்கேறுது முத்தம் தூவட நீயுந்தான், காலம் பூரா நீயும் எப்பவும் கைகோக்க வேணும், அடமண்ணு மூடினாலும் ஓ நினப்பு நெஞ்சுக்குள்ளதா. சின்னஞ்சிறு மனசுக்குள்ள காதல் ரெக்க முளைக்க, அது பிஞ்சு கைய கோத்துக்கிட்டு வானம் பூமி அளக்க. என்னடா இப்படி பாக்குற? இல்ல, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டன்னு சொன்னாங்க, அதான். பெரிய பொண்ணுனா ஆல்ரெடி வளர்ந்துருப்பேன்னு நினைச்சியா? 1 வீக் முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தான்டா இருக்கேன். நீ சிரிக்கிற. 1 வீக் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் நந்தினி. ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு இந்த 1 வீக்ல தெரிஞ்சிருச்சு நந்தினி. எனக்கும் அப்படிதான்டா இருந்துச்சு. நீ ஒழுங்கா சாப்பிட்டியா, ஸ்கூலுக்கு போனியா, தூங்குனியான்னு எப்பவுமே உன் ஞாபகம் தான்டா. பால் வாங்குற சாக்கில் உங்க வீட்டுக்கு வந்தேன் நந்தினி. எனக்கு முன்னாடியே வேலைக்காரன் பாலோட ரெடியா இருக்கான். நானும் பார்த்தேன் நீ வந்தது. இனிமேலாம் லாங் லீவ் போட மாட்டேல்ல? நம்ம எப்பவும் போல பார்க்கலாம், பேசலாம். ஓகேவா? என்னடா இது? விஷ் யூ ஹாப்பி பெரிய மனுஷிக்கு என்னோட ஒரு கிஃப்ட். அப்படியா? இங்க கொடு. கண்ணை மூடு. ஏய், பயப்படாத நந்தினி. உன்கிட்ட எனக்கு என்னடா பயம்? அப்புறம் என்ன, கண்ணை மூடு. காட்டு.
ஏன் நந்தினி நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன? பால்கோவா கொடுத்து பால்காரமாவன் நிரூபிச்சிட்டேன். தம்பி தம்பி அப்பா வெறும் பிரஸ்ல பல்லு விளக்குனா ஒரு பையன் உன் பக்கத்துல வரமாட்டான். இந்தா இதை வச்சு விளக்கு. ஏய் அப்பா எங்கடா? ஐயோ, என்ன பண்றது இப்போ? இரு சமாளிப்போம். என்னப்பா என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல அங்கிள். அப்படியா? ஆமா. ஐயோ. ஸ்டார்ட் ஆயிடுச்சே. தேங்க்ஸ் அங்கிள். சரிங்கப்பா நான் கிளம்புறேன். நவீனு என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இப்படி படிச்சுட்டா டாக்டர் என்ன கம்பவுண்டரா கூட ஆக முடியாது. சரி சரி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வா. என்ன சாப்பிட்றீங்க தம்பி? நந்தினி உனக்கு என்ன பிடிக்குமோ அதே சொல்லு. ஏய், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே சொல்லு. நீ சொல்லு நந்தினி. எனக்கு மட்டன் பிடிக்கும்னு உனக்கு தெரியும், உனக்கு சிக்கன் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரெண்டுத்தையுமே ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ மட்டன் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று. ஓகே அதானே? அண்ணாண்ணே ஒரு நிமிஷம். வேற என்ன இங்கே ஸ்பெஷல்? தந்தூரி சிக்கன் ஸ்பெஷல்ப்பா. அது ஒன்று கொண்டு வந்து. ஓகே இல்லை? டெய்லி இப்படி கட் அடிச்சு வந்தா நல்லா இருக்கும்ல? ஏய் உங்க அப்பா அம்மா. ஐயோ மாட்டிக்கிட்ட என்னடா பண்றது? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத நந்தினி. ஏய் என்னங்க? இந்த பக்கம் எனக்கு இன்னைக்கு வாஸ்து சரியில்லை, வா அந்த பக்கம் போவோம். இவரு ஒருத்தர் சாப்பிட கூட வாஸ்து பார்த்துட்டு இருப்பாரு. வா போலாம். ஏய் வா பேக் எடுத்துட்டு வந்துரு. வா வா. என்னப்பா ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட முடியாதா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? இந்தாங்க. ஏய் வா 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 சீக்கிரம் வா, வந்துட்டு போயிடுவோம். ஏங்க என்னங்க நடக்குதுங்க? படிக்க வந்துட்டு லவ் பண்ணி தெரியுதுங்க, அதான் தெரிஞ்சு வந்திருப்பா, அதான் தெரிஞ்சு ஓடுது. ஏங்க நம்ம பொண்ணு தினமும் ஒழுங்கா தான் ஸ்கூலுக்கு போறாளா? ஆண்டவனு தான் தெரியும். ஏப்பா லேட்டு? ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. லேட்டுன்னா ஏதாவது காரணம் சொல்ல வேண்டியது. அப்படிலாம் இல்லைப்பா. பெரிய இடத்துல பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகுப்பா. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொச்சுக்காத. ஏன் நல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்ன? அப்பா டவுட் பட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க வீட்லயும் அப்படிதான். இல்லை ஏதாவது பிரச்சனையாயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா. ம் அப்படியே ஏதாவது ஆனாலும்
நான் உன் கூடவே தான் இருப்பேன். கூடவே வா. ம், நிஜமா இருப்பியா? நிச்சயமா இருப்பேன். என்னடா? ஆ என்ன? ஒன்றும் இல்லை. ஏய், ஒண்ணும் இல்ல பக்கத்துல வராத. நந்தினி நில்லு நந்தினி, ஓடாத. ஹேய் என் நெஞ்சுக்குள்ள நின்னவளே, என் கண்ணுக்குள்ள கலந்தவளே, என் நெஞ்சுக்குள்ள நின்னவளே, என் கண்ணுக்குள்ள கலந்தவளே, பாதகத்தி என்னடி நீ செஞ்ச, மொத்தத்துல பைத்தியமா நின்ன, ஓர பார்ப்ப பொறுக்கா வீசியறி, காலத்துக்குழலாம் நான் வருவேன், என் தேவதையும் நீதா, பேரழகியும் நீதா, நான் காலம் பூரா ரசிக்கும் ராட்சசியும் நீதா. ஓ தென்றல் காத்தா வருடி, என் கைய கோத்து நடடி, ஹே தென்றல் காத்தா வருடி நடடி, ஹே நீதா எந்த நலடி, ஓ அழகு தீடு எவடி, ஓ அழகு தீடு எவடி எவடி. என் தோழியாய் வந்தாயடி, உன் காதலையும் தந்தாயடி, ஆயுள் ரேகை என்றானாயடி, உனக்காகவே பிறந்தேனடி, என் உலகம் உன் பேர்தானடி, உன் பார்வையே வாழ்நாளடி, உன் இதழில் சண்டை போடத்தான் வயசும் கேட்குதே, வேர்வையில் குளியல் போடத்தானே மனசும் துடிக்குதே. ஓ தென்றல் காத்தா வருடி, என் கைய கோர்த்து நடடி, ஹே தென்றல் காத்தா வருடி நடடி, ஹே நீதா எந்த நலடி, ஓ அழகு தீடு எவடி, ஓ அழகு தீடு எவடி எவடி. வணக்கம் பூசாரி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாழைப்பழம் வேணுமா? ஆமாம்மா. இந்தாங்க. சந்தோஷமா. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கற்பனை நம்ம படையல். வருஷம் நம்ம படையில் தான் நம்ம அமர்க்கலமாக இருக்கோம். அதுக்கு என்ன குறைச்சல்? சரி, நாளைக்கு வந்து லிஸ்ட் வாங்கிக்கோங்க. அம்மா ஒரு நிமிஷம். ஐயா கிட்ட பணம் கேட்டிருந்தீங்கல்ல, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிறேம்மா. ஆனால் வேற என்ன பூசாரி? அது வந்து சொல்லுங்க. அதை எப்படி சொல்கிறேன்னு தெரிலம்மா. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்ம பாப்பா கோயிலுக்கு வந்துருந்துச்சு. அவளுக்கு கற்பனை சாமின்னா ரொம்ப பிடிக்கும். அது தெரியுமா? எப்போவுமே உங்கள் கூட வரும், இல்லைன்னா தனியாக வரும். இந்த தடவை இந்த பாலுக்காரன் பையன் கூட தான் நம்ம பொண்ணை பார்த்தேன். இங்கே
எவ்வளோ பெரிய குடும்பம். இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள பொண்ணை பத்திரமா பார்த்துங்கம்மா. சரி, இன்னைக்கு எனக்கு என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லு. என்னோட ஸ்பெஷலே நீதான்டா. இந்த கதைலாம் இங்க வேணாம் நந்தினி, நீ சொல்லு. ப்ளீஸ் 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 சொல்ல. சரி சரி, வழியாத. ம் ம் பிரிச்சு பாரு. இது நவீன் தானே? நந்தினி. ம் கூட்டி கொடுக்க சொல்லி அவன் என் பேச்ச காதுல வாங்க மாட்டான். ஏமா திரும்பி வரீங்க? மழை வர மாதிரி இருக்கு. ஆமாம்மா. களத்துல காய போட்டிருக்கிற மட்டையெல்லாம் கொட்டாயில சரிங்கம்மா. அம்மா போங்கம்மா, மழை வர மாதிரி இருக்கு, மட்டையெல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் விறுவிறுன்னு போங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, சின்ன வயசுல இருந்தே ஒரே வகுப்புல ஒன்னா படிச்சுட்டு வராங்க. அது சின்ன வயசு. இப்ப வயசு என்ன? கொஞ்ச நாளாவே அவ ஸ்கூல் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு வரதில்ல. அந்த பால்கார பயலோட ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் பேசிட்டு தாங்க வரா. ஏண்டி லேட்டுன்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருந்தேன்னு பொய் சொல்றாங்க. அவ நடவடிக்கை சரியில்லை. இன்னைக்கு வரட்டும். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இருக்குங்க ஐயா. என்னடா இருக்கு? அம்மா சொல்ற மாதிரி அந்த பையனையும் நம்ம பொண்ணையும் அங்கே இங்கே சுத்துறத நானே பார்த்துருக்கேங்க ஐயா. ஏன் இல்ல? ஏண்டி லேட்டு? கையில என்ன? இன்னைக்கு பர்த்டேமா. பெத்தவளுக்கு புள்ளையோட பிறந்த நாள் தெரியாதாடி? ஃப்ரெண்டுக்கு பர்த்டேமா. ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா கிஃப்ட் கொடுத்துட்டு தானே வருவாங்க. ஏன் கையில கொண்டு வந்திருக்க? நாளைக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேம்மா.
அம்மா பாப்பா சொல்கிற மாதிரி இது பிறந்த நாளைக்கு கொடுக்குற கிஃப்ட் இல்லை, லவ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற கிஃப்ட்டு. ஆமாம்மா, வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி பொங்கல் கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு லவ் பண்ணுறவங்க கொண்டாடுற நாள் இது. நந்தினி, என்னம்மா? நாளைக்கு மாமா பையனுக்கு மதுரையில கல்யாணம்ல? ஆமா. அதுக்கு நீயும் சித்தியும் போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு ஸ்கூல் இருக்குமா? 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டா நீ கலெக்டர் ஆக போறதுன்னு கெட்டு போறதில்ல சொல்றல்ல, போ. என்னையா சைக்கிள் இருந்து பேக் எடுக்கல, பூட்டும் திறக்கல, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படியே வெளியே உட்காந்துருக்க, உள்ளவா. ஏய் நந்தினி, நில்லடி. ஏய், இந்த நேரத்துல எங்கடி போற? சொன்னா கேளுடி, நில்லடி. இங்க பாரு நந்தினி, காலையில கல்யாணத்தை முடிச்சிட்டு மண்டபத்துல இருந்து 2 பேரும் கிளம்பி போலாம். இப்ப வந்து படு. கல்யாணம் முடிஞ்சு போனா என்னால ஸ்கூல் போக முடியாது. ஏண்டி, உங்க அம்மா கல்யாணத்தை முடிச்சிட்டு 2 நாள் இருக்க வச்சு கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ அடினா உடனே கிளம்பணுங்கிற? அவங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களுமா சித்தி? என்னால ஸ்கூல்ல லீவ் போட முடியாது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டா ஒன்னும் ஆயிடாது. பச்சை புள்ள மாதிரி அடம் பிடிக்காத. இப்ப வந்து படு. சித்தி, இப்ப நீங்க என் கூட ஊருக்கு வரீங்களா இல்லையா? என்னடி? ஆமா, இப்ப நீங்க வரலனா நானே போறேன். தள்ளுங்க. ஏய், நீ தனியா போனா உங்க அம்மா அப்பாக்கு யாரடி பதில் சொல்றது? இருடி, சொன்னா கேளுடி, நானும் வரேன், சேர்ந்து போலாம். வண்டி இங்கே தான் நிற்கிது, ஆளை மட்டும் பார்க்க முடியல. எங்க யாரையும் காணோம்.
என்னடா நிக்க திறங்க திறங்க. ஓடி வாங்க திருடு திருடு சீக்கிரம் வாங்க. செந்தில் வீட்டுக்குள்ள திருடு போட்டுட்டான். எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ளார வாங்க வாங்க. ஐயா சீக்கிரம் வாங்கடா. அவனை நீ உண்டலன்னு ஆக்கிடலாம். சீக்கிரம் வாங்க. நாங்க பாத்துக்கிறோமா. வாங்கயா வேகமா வாங்க 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 வாங்க. எங்கம்மா எங்க இருக்கான் அவன்? ரூம்ல தான். போங்க. ஏய் யாரா அவன்? மரியாதையா வெளியில வந்துரு. எங்க ஐயா வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏய் இப்ப நீ வெளியில வரல உன்னை அடிச்சே கொன்னுடுவோம். அட பால்காரன் நாயே, உனக்கு என்னடா வீட்டுக்குள்ள வேலை? வாடா. போடா. ஏய் ஏன்டா வீட்டுக்குள்ள போன? சொல்றா. பால் வாங்கலாம். வழக்கம் போலதான் பாலை கறந்து வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கேன். அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதுடா. அதை விட்டு வீட்டுக்குள்ள ஏய் அப்ப தினமும் வீட்டுக்குள்ள போய் தான் பால் வாங்குவானா? அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? போடுங்க நாலு. எங்க அவன் காலையில எங்க போயிட்டான்? வண்டியை வர காணோம். என்ன பால்காரர சாவகாசமா நின்றுட்டீங்க? உங்க பையன் திருட்டான்னு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. எங்க? பணியார் வீட்டுல. ஐயோ அண்ணே அடிக்காதே வலிக்குது. தப்பு பண்ணல அண்ணே. கையால புடிச்சு வலிக்குது. ஐயோ என்ன விட்டுருக்க வலிக்குது. புள்ளை அடிக்காதீங்க அடிக்காதீங்க. புள்ளை அடிக்காதீங்க. வீட்டுக்குள்ளே பத்தி வச்சு அடிக்காம என்ன மோதுற பையல. போற அவன ரெண்டு போற. புள்ளை அடிக்காதீங்க. எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாயா. சத்தியமா சொல்றேன். புள்ளை தப்பு செஞ்சிருக்க மாட்டாயா. என்னடா புள்ள பெத்து வச்சிருக்க? வறண்ட பையல பெத்து வச்சுக்கிட்டு பால் கறக்காரனுங்க திருட வந்திருக்கான் எங்க ஐயா வீட்டுக்குள்ள. திருட்டு பையன். என்ன அடிக்கிறீங்க? பால் வாங்குற சகல நம்ம வீட்டுக்குள்ள பூண்டாங்க அவன். ஐயா சின்ன பிள்ளையா தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சு விட்டுருங்கய்யா. மன்னிப்பா அடிச்சு கால் கையை உடைச்சு அனுப்புங்க. நிறுத்துறி. விடக்கூடாதீங்க இவனை. விடுறா போகலாம். போங்க நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியல. ஐயா சொல்லிட்டாருல அப்புறம் என்ன? போங்கப்பா. ஏய் கூட்டிட்டு போயா. நீ ஏண்டி நிக்கிற? போகல. பிஞ்சிலேயே பழுத்து போயிட்டியாடா பால்காரர. இனிமேலாவது பார்த்து வளர்த்தியா அவனை. நல்ல புள்ளைய பெத்தப்போ. நல்ல வேளை அந்த புண்ணியவதி காலகாலத்துல போய் சேர்ந்தா. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்காம நடக்கா நீ இதை போய் பேசினா கூட பாவம். ஏப்பா பார்த்து பார்த்து வளர்த்தி என்ன வேலை பார்த்துருக்கு பத்தியா? ரெண்டாவது கொண்டாட்டி கட்டினியா நீ இவனுக்காண்டி? எப்படி போறான் பாரு. இப்படிலாம் நடக்கும்னு தெரியும்டி. இது ரொம்ப லேட்டு. பால் கறங்கடானா அதை விட்டுவிட்டு தோலை உரிச்சிருக்கணும். நான் சொன்னதுக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா படிக்கிறாங்க, சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை போய் பெருசாக்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். வாசல்ல அவனை வெட்டி போட்டிருக்கணும். ஐயா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா. அவன் தலையை வெட்டி உங்க காலடியில போடுறேன். போடா போடா. ஏன் அவனுங்களை திட்டுறீங்க?
தங்கச்சி இது நம்ம பொண்ணு விஷயம்மா. அவனை எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ போம்மா, போ போம்மா. பண்ணுங்க. தம்பி நவீன். அப்பா பாப்பா போலாம். இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம்ப்பா. அப்பா சத்தியமா நான் திருடலாம் போலப்பா. அப்பா அழாதப்பா. நீ திருட போலங்கிறது எனக்கு தெரியும்ப்பா. இந்த வயசுல இதெல்லாம் வர்றதெல்லாம் சகஜம்தான். நாம தான் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கணும். ஆரம்பத்திலே சொன்னேனேப்பா பார்த்து நடந்துக்கன்னு. இப்ப பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த ஊர்ல நாம இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்களேப்பா. உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போனப்ப உனக்கு 2 வயசுயா. பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்பவும் உங்க கூட துணையாதான் இருப்பேன்னு கடைசியா சாகறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாயா. அதனாலதான் என்னால இன்னொரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியலையா. இந்த 15 வருஷமும் மாட்டு காலடியிலேயே வாழ்க்கை போயிடுச்சியா. உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கப்பா. நான் உங்க பேச்ச மீற மாட்டேன்ப்பா. அம்மா சொன்ன மாதிரியே படிச்சு பெரிய ஆள் ஆயிரம்பா. ஆனா இங்கே இருந்துடலாம்ப்பா. நீ இங்க இருந்தா தடம் மாதிரி போயிருவப்பா. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளியா. பாப்பா போயிடலாம். சரிப்பா போயிடலாம்ப்பா. என்ன செஞ்ச பாவம் நானும் ஒன்னும் தெரியலையே. எங்கோ நானும் போகிறேன் என்ன காணலையே. கதை பேசி கழிந்த காலம் விரலனைத்து நடந்த தூரம். கதை பேசி கழிந்த காலம் விரலனைத்து நடந்த தூரம். கனவாகி போகுமா உசுரை விட்டு நான் போறேனே. உசுரை விட்டு நான் போறேனே. என் உசுரை விட்டு நான் போறேனே. என் உசுரை விட்டு நான் போறேனே.
உசுருக்குள்ள யுத்தம் ஒன்று நடக்குமடி கோடி தவம் நான் இருப்பேனம் காதல் கை கூடுமடி மூச்சு காத்து நின்ன கூடவும் நினப்பு நெஞ்சில இருக்குமடி கனவாகி போகுமோ கனவாகி போகுமோ காய்ச்சிருக்குடி எப்படி போடுமா கோணியை சரியா பிடி. நல்லா தூக்கி பிடியே. இந்தா என்னடி கல்யாணத்துக்கு போகாம 2 பேரும் இங்க வந்துட்டீங்க, என்னாச்சு? அக்கா, படிக்கிற பொண்ண கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போன நீ அனுப்பி வச்சுட்ட. இவ என்னடானா ஒரேடி அடம் பிடிக்கிறா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. கல்யாணத்தை முடிச்சிட்டு போலான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன பண்ண சொல்ற? என்னம்மா இங்க நவீன் இல்லையா? உங்க வீட்ல திருட பார்த்தான்னு அப்பாவையும் பையனையும் அடிச்சு அவமானப்படுத்தி ஊரை விட்டே துரத்திட்டாங்கம்மா. இதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு இருந்தேன். ஆனா வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஊரில் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ குழந்தை பெத்துட்டா, இவ குழந்தை பெத்துட்டா, அவங்க பேர குழந்தைய கொஞ்சறாங்க, இவங்க பேர குழந்தைய கொஞ்சறாங்கன்னு நீயும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் எல்லாருமே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. உங்களுக்கு என்ன, கொஞ்சம் விளையாட பேர குழந்தை தானே வேணும், கொஞ்சிக்கோங்கன்னு தீபிகாவை தத்தெடுத்துட்டேன். இப்போ அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க, நானும் ஹாப்பியா இருக்கேன்.
நந்தினி நீ எதுவும் சொல்ல வேணாம். இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுவே போதும். தீபிகா எழுப்பி கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். வா. பரவாயில்லையே, தீபிகா உன்கிட்ட சீக்கிரமா ஒட்டிக்கிட்டா போல. சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. பவித்ரா. அம்மா. நந்தினி ஏதாவது சொன்னாலாமா? என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு மட்டும் புரியுதும்மா. ஆமாம்மா, ஒரு தாயா இருந்து என் பொண்ணுக்கு செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேம்மா. அன்னையில இருந்து அவ என் முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாமா. ஒரே பொண்ணு செல்லமா பெத்து வளர்த்த, ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. என் ஆசையில நானே கொல்லி வச்சுட்டேம்மா. நான் செஞ்ச தப்புக்காக என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவ அவ வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்காமா. அவளை நினைச்சு நினைச்சு நாங்க தினம் தினம் செத்துட்டு இருக்கோமா. வெளியில தலை காட்ட முடியலம்மா. சிவகாமி ஏன் அழுவுற? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், நல்லது நடக்கும். அதை நினைச்சுதாம்மா நான் இன்னும் இருந்துட்டு இருக்கேன். அந்த ஃபேன்சி ஸ்டோர் முன்னாடி நிறுத்த. எதுக்கு நிறுத்த சொல்றேன். வா. வாங்கம்மா, உள்ள போங்க. பாப்பாக்கு ஜுவல்ஸ் பார்க்கணும். போய் பாருங்க. பாப்பா, உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்க, நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஆண்டி. போ. பவி, ஏற்கனவே அவள்கிட்ட நிறைய இருக்கு, ஏண்டி? அவளுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, வாங்கி தரேன். போடி. ஓ, இது அழகா இருக்கு. இது வாவ், சூப்பரா இருக்கு. இன்னும் வேற ஏதாவது எடுத்துக்கோ. ஆண்டி. போதுமா? சரி, இதை பேக் பண்ணிடுங்க. தேங்க் யூ. பாப்பா வா போலாம். வா வா போலாம். 13ஆம் தேதி டிராக்டர் வேலைக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம், எழுதிருக்கியா? பாத்துருவோம்ப்பா. 14ஆம் தேதி மணிபாரதி வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா, எவ்வளவுன்னு எழுதியிருக்க? பாத்துருவோம். யோ, 14ஆம் தேதியை பாருன்னா 20ஆம் தேதி எடுத்து வச்சு தடுமாறிட்டு இருக்க. ஆமா இல்ல, உன்னை கணக்கு பார்க்க சொன்னேன்னு வச்சுக்க, இந்த பண்ண விளங்கிடும். என்னடா அதெல்லாம்? எப்ப கடைக்கு போனாலும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறேன், இந்த பழக்கத்தை விட மாட்டியா? தாத்தா, நான் வேணான்னு தான் சொன்னேன். பவித்ரா ஆண்டி தான் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. சரிடா சரிடா. மாடி 2 வாரமா கணக்கு வழக்கெல்லாம் எழுதாம அப்படியே கடந்து போச்சுமா. மாமாவுக்கு பார்வை கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் பார்த்து கொடுத்து நேர் பண்ணிட்டு போடா. அதுக்கு என்ன மாமா, பார்த்துட்டா போச்சு. பவி கூட பாப்பா அழைச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு நான் என்னன்னு பார்த்துட்டு. சரி வா. கொடுங்க மாமா. இந்தாம்மா நோட்டு, கரெக்டாக எழுதிருமா. இப்போ என்னாச்சு? ஏன் அழுவுற? இல்ல ஆண்டி, உடைஞ்சிருச்சு ஆண்டி, அம்மா அடிப்பாங்க. கூட. ஏய்,
இது ஒட்ட வச்சிடலாம். இதுக்கு போய் ஏன் அழற? இல்ல ஆண்டி, அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. பிடிக்குமாவா? இதுதான் அவளுக்கு உயிர் உலகம். Everything out, doctor. Thank you, doctor. Let me introduce our physician, Dr. Maran. Expert reports-காக வர வச்சிருக்கோம். Hello. Hello, doctor. Hi, everyone. Hello, sir. Hello. So, let me hear all your opinions, please. Dr. Arvind? எஸ் சார். நியூரோ சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக் சார்? மாறன் சார், உங்க ஒப்பீனியன்? இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டடி பண்ணிட்டேன் சார். ஐ திங்க் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். He's right, doctor. ஓகே, ஸோ ஹெல்த் வைஸ் இஸ் ஓகே. பிரியா மேம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், டாக்டர் மாறன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆஸ் எ சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு 1 வீக் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்சர்வேஷன் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே, கூல். அழாம சொல்லு. கம் ஆன். நானும் ஒரு பையனும் லவ் பண்ணோம் மேம். அவன் இப்ப விட்டுட்டு போயிட்டான் மேம். ஆனா அவன் இல்லாம என்னால இருக்க முடியல மேம். அவன் உன்னை விட்டு போயிட்டான்னு சொல்றேன். அப்புறம் அவனே நினைச்சிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவன் என்ன வேணும்னு விட்டுட்டு போல மேம். அவன் வேற ஒரு பிரச்சனையில விட்டுட்டு போயிட்டான். அவனு என்ன மாதிரி தான் மேம். நான் இல்லாம இருக்க மாட்டான். நாங்க 2 பேரும் அவ்வளவு லவ் பண்ணோம் மேம். அவன் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது மேம். செய்ய முடியல மேம். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க மேம். சார், லவ் பிரேக்கப் சார். டோட்டல் டிப்ரெஷன்ல இருக்காங்க. ₹20 தாங்க. ஏ பவித்ரா, நில்ல வர. மீனா, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். நீ இங்கே இருக்க? ஆமா, நான் இந்த மார்க்கெட்டுக்கு வருவேன், ஆனா நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே அவர் தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் நான் இருக்கேன். என்னாச்சுடி? பைக்ல போறப்போ ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டான். ஐயோ, இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்ல. ஆமா, நீ இங்க எவ்வளவு நாளா இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க தான் இருக்கேன். அப்படியா? உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? என்கேட் இருக்குல்ல, ஹார்ட் ஃபவுண்டேஷன். ஆமா, அது எங்களோடது தான். அப்படியா? போன வாரம் கூட எங்க மாமனார் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி உங்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு. ஓஹோ. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? அது பொறுமையா பெத்துக்கலான்னு இருக்கியா? எனக்கு ஒரே ஒரு பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. அட்ரஸ் தரேன். கண்டிப்பா நீயும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். நீயும் ஃபேமிலியோட வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். குடு, பைய குடு. கம்மியா போடு. இருக்கு 2 பேரு. போதும், விடு. போதும். ஆமா, நந்தினி கான்டாக்ட்ல இருக்காளா? நந்தினி, சித்ரா, வள்ளி எல்லாரும் கான்டாக்ட்ல இருக்காங்க. நீ மட்டும் தான் கான்டாக்ட்ல இல்ல. நாங்க நினைச்சோம் நீ வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பேன்னு. இல்ல, இங்கதான் இருக்கேன். எனக்கு நந்தினி நம்பர் கொடுக்க முடியுமா? ஷூர், கண்டிப்பா. ஒரு நிமிஷம் சொல்லு. 9952086609. என்னோட நம்பர் எடுத்துக்கோ. கண்டிப்பா.
9845123809. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மீனா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வரேன். சரி போயிட்டு வா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? இல்ல, என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போறீங்க. ஏய் இங்க பாரு, ஏன் சும்மா இப்படி கசகசன்னு பேசிட்டு இருக்க? நான் இப்ப சாப்பிடுமா வேணாமா? அததான் நானும் கேக்குறேன். சமைச்சு வச்சதை சாப்பிடாம ஏன் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறீங்க? ஓ, நீ சமைச்சு வச்சுதான் சாப்பிடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? தயவு செஞ்சு நிம்மதியா சாப்பிடாது விடு. யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். பட போச்சே. தம்பி டீ இன்னும் வரல, தயங்காம சொல்ற. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? ரெண்டு பேருக்கும் வீட்ல இருந்தா டிவி பாக்குறதே தான் வேலை. வாங்க போய் சாப்பிடலாம். சரி போ வரேன். வாங்க போலாம். போ வரேங்கிறேன். மம்மி ஃபோன். மா நீயே எடுத்து யாருன்னு தான் பாருமா. டேய் சார்ஜர் வயரை எடுத்து விட்டுட்டு பேசு. சரிங்க தாத்தா. ஹலோ ஹலோ, நந்தினி இருக்காங்களா? நந்தினி எங்க அம்மா தான். நீங்க யாரு? தீபிகா போன் எடுத்துட்டு வா. இதோ வர மம்மி. யார் ஃபோன்ல? நேம் வரல மம்மி. ஹலோ யாரு? நந்தினியா? ஆமா நீங்க? ஹேய், நான் பவித்ரா பேசுறேன்டி. ஹே பவித்ரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. சரி இப்போ எங்க இருக்க? சென்னையில. சென்னையிலயா? ஆமா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில தான் செட்டில் ஆயிருக்கேன். ஓ சூப்பர் டி. ஆமா, உன் பொண்ணு ரொம்ப கியூட்டா பேசுறாடி. பேர் என்ன? தீபிகா. நீ இப்போ எந்த ஊர்ல செட்டில் ஆயிருக்க? இங்கதான் ஊர்ல தான் இருக்கேன். ஓ, வீட்டோட மாப்பிள்ளையா? சூப்பர் டி. ஹலோ நந்தினி. ஹே மீனா சென்னையில தான் இருக்கா தெரியுமா? ஹே, அவ தாண்டி உன் நம்பரையே கொடுத்தா. நம்ம காலேஜ் முடிஞ்ச அப்புறமா மீட் பண்ணவும் இல்ல, பேசிக்கவும் இல்ல. ஆமா, உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. வா கிளம்பி ஊருக்கு வா. வரேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சீக்கிரமே உன்னை பார்க்க வரேன். பாய் நந்தினி. சரிடி, பாய். என்ன இது? ஏய், இது எதுக்கு இப்ப எடுத்து பார்த்துட்டு இருக்க? என்ன இது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதை வச்சுட்டு உன் வேலையை பாருப்போ. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்ப இவ்ளோ கோவப்படுற? உனக்கு சொன்னா புரியாது. குடு. சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு.
நல்லது நடக்கணும்னு நீங்களும் கோவில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையே மாமா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் தான் உங்களுக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சேன். ஆனால் அவன் கிடக்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இந்த நிலைமை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். நானும் அதை நினைச்சிட்டு தான் மாமா இருக்கேன். இந்தம்மா பிரசாதம் வாங்கிக்குமா. தம்பி பிரசாதம் கொஞ்சம் வாங்கிக்கப்பா. அதை விடு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரை எழுதி தரேன். சரிங்க. சொல்லி தானா போயிடும். சரிங்க டாக்டர். வாங்க. உட்காருப்பா. அடிக்கடி என் பையன் நெஞ்சுவலின்னு கத்துறான் டாக்டர். 4-5 மாசமா நிறைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டோம். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். ஆனா வலி மட்டும் நிக்கலன்னு கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர். மேடம், சார் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன படிக்கிற குமார்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டாக்டர். 4th ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்கூலுக்கு போக பயந்துட்டு நெஞ்சுவலின்னு சொல்றியா? அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் டாக்டர். கரெக்டா ஸ்கூலுக்கு மட்டும் போயிடுவான். ஓகே. குமார், அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? பால் வியாபாரம் பண்றாங்க டாக்டர். இந்தாங்க, அதை எடுங்க. எதுக்கும் ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதிருக்கேன். சாப்பிடுங்க, சரியாயிடும். சரியா? சரிங்க டாக்டர். இந்தாம்மா. குமார், நீ நல்லா சாப்பிடணும், விளையாடணும், பயப்படக்கூடாது. அப்புறம் மெயினாக படிக்கணும். ஃபீஸ்லாம் எதுவும் வாங்க வேணாம். என்ன மாத்திரையோ அது கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார், வாங்கம்மா. ரொம்ப நன்றி. நாங்க வரோம் டாக்டர். ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் கால் பண்ணா ஏன் எடுக்கல? நான் சும்மாவா இருக்கேன், பேஷண்ட்ல பார்த்துட்டு இருக்கேன்ல. சரி, எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு இப்போ வந்த? நான் ஊருக்கு போறேன், 10 நாள் வரமாட்டேன். சரி, கிளம்பு. நெக்ஸ்ட். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா? வானவில்ல சேர்த்து ஒரு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா? வானவில்ல சேர்த்து. பவித்ரா, கிளம்பிட்டியா? சரி, நாளைக்கு காலையில உன்னை பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாப்க்கு நானே வரேன், சரியா? ஓகேடி. யார்மா ஃபோன்ல? யார் வரா? ஏங்க, யார் வரா? நம்ம நந்தினி கூட காலேஜில் படிச்சால பவித்ரா. ஆமா, அவ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராளாம். அப்படியா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல?
என்ன பவித்ரா, எங்க ஊர்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஊர்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ என்னண்ணா? நீ நல்லா இல்லையே. ஹே, என்னடி சொல்ற? நான் நல்லா தான் இருக்கேன். அத நீ சொல்லாத. நீ இப்படி இருக்கிறதால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு புரியுதா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நான் ஊரை விட்டு வெளியில வந்து படிக்க வந்ததே அவனை எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு தான். அது இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கவே இல்லை. அதுக்காக இப்படியே இருந்துட்டு போறியா? அவன் உன்ன மாதிரி இல்லாம வேற லைஃப்க்கு போயிருந்தா? எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃபை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால அவனை மறக்க முடியல. என்னம்மா எங்க புறப்பட்டீங்க? வாங்கப்பா. அது ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி ஒர்க்னு கால் பண்ணாங்க, தான் கிளம்புறேன். என்னம்மா 10 நாள் வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு 2 நாள் கிளம்புற? நெக்ஸ்ட் டைம் தங்குறேன்ப்பா. ஓஹோ, சரிம்மா, பரவாயில்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி சரி. பாய் தாத்தா. நான் பேக் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. பவித்ரா, ஒரு நிமிஷமா நில்லு. அம்மா, பூவை வச்சுட்டு போமா. வச்சு விடுங்க. ஏமா, அவ ஏதாவது சொன்னாளா? ஆமாம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீதாம்மா அவளுக்கு ஏதாவது பண்ணணும். கவலைப்படாதீங்கம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போலாம். உன் கூட இருந்த அந்த 2 நாள் என்னால மறக்கவே முடியாது. அவசியம் நான் திரும்பி வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. சரியா? பாய் ஆண்டி. வரேன். பவித்ரா, பேக் ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. வரேன். பாய். பாய். பார்த்து போயிட்டு வா. பாய்.
10 நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன 2 நாள்ல வந்துட்ட. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு என்ன கஷ்டம்? சொல்லிட்டு போனியான்னு கேட்டேன். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? அந்த ஆடிட்டர் ஃபோன் பண்ணி அந்த திட்டுறாரு. எதுவுமே ப்ராப்பரா அப்டேட் பண்ண மாட்டியா? இதெல்லாம் கூடவா உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீயாவே இல்லை. உன் நினைப்பு எல்லாமே அங்கதானே இருக்கு. ஏன் நினைப்பு மட்டுமா? உன் நினைப்பு அங்கதானடா இருக்கு. இத பார், இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, புரியுதா? இங்க பாருங்க, ஒழுங்கா வேலை பார்க்கறதா இருந்தா இருங்க, இல்ல கிளம்பிட்டே இருங்க. நவீன், நவீன், ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? நான் இப்போ என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல, அவங்க உன்னையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. ஒரு 2 days போயிட்டு வரலாமா? இது என்ன புதுசா இருக்கு? நான் உங்க கூட எப்ப வெளியே வந்திருக்கேன்? ஹே பவித்ரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தீபி எப்படி இருக்கா? தீபி நீ போனதுல இருந்து உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அப்படியா? ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கா போறாளா? அவளை கூப்பிட்டு தான் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடு, நீ எப்போ வர சொல்லாத. கண்டிப்பா நீ வரும்போது உன் ஃபேமிலியோட தான் வரணும், சரியா? ஹே, அதுக்காக தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணியிருக்கேன். என்ன? இல்லடி, ஹாஸ்பிட்டல்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. அதை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ இங்க வாயேன், உனக்கு ஒரு சின்ன சேஞ்சா இருக்கும்ல. ஏய், தீபிக்கு ஸ்கூல் இருக்குல்ல. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஹாலிடேஸ் தானே. நீ கண்டிப்பா வரணும். என்ன யோசிக்கிற? யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை. நான் கால் பண்றேன். சரி, பாய். மடி சீக்கிரம் இறங்க, பஸ் வந்துருச்சு பாருங்க. தாத்தா, நீங்க போய் பஸ்ல ஏத்துங்க. சரிடாமா. வாங்கம்மா. பாய் வாங்க தாத்தா. வாங்க. வாடா என் செல்லம். பார்த்து பத்திரமா போயிட்டு போங்க. வரேன். போயிட்டு வரேன்ப்பா. இரு, அம்மா சொல்றபடி நடந்துக்கணும். சரி பாட்டி. வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு ஃபோன் குழந்தைய பண்ணுங்க, பத்திரமா பாத்துக்க. மறந்துடாதீங்க. உள்ள போ. பாய். 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 வாங்க போலாம். துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலன்னா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதா.
நவீன், இது என்னோட காலேஜ் மேட் நந்தினி. நந்தினி என் ஹஸ்பண்ட் நவீன். நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, இவ வீட்டுக்கு தான். இவ நந்தினியோட குழந்தை, பேரு தீபிகா. ஹாய் அங்கிள். வாடி உள்ள போலாம், வா. நவீன், ஏன் சாப்பிடாம வந்துட்ட? எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்டு முன்னாடி என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது. வா, கம். நந்தினி, வா. வரேன். ஏய், வா. நந்தினி, அதோ அந்த பக்கம் கேஷுவாலிட்டி வார்டு இருக்கு, அப்புறம் இங்கே ஃபார்மசி இருக்கு, அதோ அந்த சைடு ஐசியூ, அப்புறம் பின்னாடி எமர்ஜென்சி ரூமும் இருக்கு. நவீன் கேபின் உள்ள போகணும். வா தீபிகா, போலாம். உட்காருங்க ப்ளீஸ். ஹாஸ்பிட்டலில் காட்டலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். நானே கூப்பிடலான்னு இருந்தேன். உட்காருங்க. டீ காஃபி தான் சாப்பிட்றீங்களா? நான் சொல்லிட்டா? நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி சொல்லிவிட்டு அக்கௌண்டன்ட் ரத்னம் சார் பார்த்துட்டு வரேன். தீபி பாப்பா வா. ம், வா போகலாம். ம்.
எடுத்துக்கங்க. உயிரிலே ஒரு வழி தாக்குதே, மனதிலே அவள் குரல் கேட்குதே. ஓ, மணந்தவளை விரும்பிடவே மனமில்லையே, மனதினில் இருப்பவளோ அழிவதில்லையே. அன்பே 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 என் அன்பே, உன்னால் தானே நான் தினம் சாகிறேன். நெஞ்சே 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 என் நெஞ்சே, உன்னால் தானே நான் தினம் சாகிறேன். ப்ரோ வெயிட் ப்ரோ வெயிட். எல்லாருடைய வாழ்க்கையில பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்க்கையில பொம்பளை ரெண்டு. யார் யா நீ? முதல்ல நீ இதை எடுத்து கிளம்பு. போ 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 போயா போ. என்னது பொம்பளை ரெண்டா? உன் வாழ்க்கையிலுமா? ஐயோ, உலகத்துல பல பேர் நம்மள மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க போல. இப்ப இந்த பிரச்சனை என்னதான் பண்றது? ஹே, எங்கடி கிளம்பிட்டு இருக்க? நான் ஊருக்கு போறேன்டி. ஏன் அதுக்குள்ள? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஏண்டி, என்னாச்சு? ஹார்ட் ப்ராப்ளம். அப்படியா? அப்போ நவீன கூட்டிட்டு போ. ஆமாண்டி, இப்போ உன் அம்மா ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாம உன்னோட ஹார்ட்டுக்கும் அவரு தானே ஸ்பெஷலிஸ்ட். ஹே, என்ன சொல்ற நீ? நல்லாவே போய் சொல்றடி. நான் எதுக்கு போய் சொல்லணும்? மம்மி, நான் ரெடி, ஊருக்கு போலாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். நாங்க ஊருக்கு கிளம்புறோம், நீங்க வரீங்க சொல்லவே இல்ல. பவித்ரா ஆண்டி தான்டா ஃபோன் பண்ணி எங்களை வர சொன்னாங்க. வாங்கம்மா, வாங்கப்பா, கொடுங்க. இந்தா போமா. எப்படி இருக்க? உட்காருங்க. வா தீபிகா, உட்காருங்கம்மா. எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை எங்க? அவர் உள்ள இருக்காரு. வணக்கம். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? இருக்கோம்ப்பா. உட்காருங்க. பவித்ரா, நீ சாப்பிடுவே. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். சரிப்பா.
சரிம்மா, மாப்பிள்ளை பார்க்க எப்போ போகிறோம்? சாப்பாடு ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டு போயிடலாம். பவித்ரா, யாரை கேட்டு உங்களை வர சொன்ன? யாரை கேட்டு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணீங்க? உன்னை கேட்டால் வழக்கம் போல வேண்டாம்ப, அதான் கேட்கல. என் பர்சனல் லைஃப்ல தலையிடுற உரிமை வேற யாருக்கும் கிடையாது. உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நானும் பேசணும். வீட்டை எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. என்ன வளர்ச்சி. ஆமாங்க. ஐயா வாங்க ஐயா. வணக்கம்மா. அப்பா முருகேசா, பையனை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கி வீடு வாசல்னு சாதிச்சிட்டயா. நந்தினியோட ஃப்ரெண்டை தான் உன் பையனை கட்டியிருக்க. என்னையா சொல்றீங்க? அட ஆமா முருகேசா, எங்களுக்கே இப்பதான் தெரியும். நந்தினி கூட இங்கதான் இருக்கிறா. வந்து 2 நாள் ஆச்சுப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அம்மாமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அம்மா அம்மா தான், ஐயா ஐயா தான். எங்கள் வீட்டில் உங்களை பார்த்ததே போதும். இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணுங்க ஐயா. அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆமா உட்காருங்கம்மா. ஐயா நீ உட்காரு முருகேசா, நீ உட்காருப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நீ உட்காருமா. பவித்ரா, நில்லுமா. என்ன பண்ணிட்டு போற நீ? படிச்ச பையன் பேர் நடந்துக்கடா. என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்றா. இல்ல ஏன் 2 பேரும் அமைதியா நிக்கிறீங்க? என்ன பாக்குறீங்க? நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் உங்க 2 பேரையும் மீட் பண்ணவே வச்சிருக்கேன். பவித்ரா, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது. நான் எடுத்த முடிவு தப்பானதுன்னா நம்ம 3 பேரும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மட்டும் சரியா? இப்ப நீ என்ன சொல்ல வர? இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேங்கிறத சொல்றேன். நவீன், நீங்க உங்க அப்பாவால எடுத்த தப்பான முடிவுனால தான் நம்ம 3 பேரும் இங்க இப்படி நின்னுட்டு இருக்கோம். அன்னைக்கு நீங்க ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தா உங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். பவித்ரா, நான் காதலிச்ச பையன் உனக்கு புருஷனாகலாம். ஆனா உன்னோட புருஷன் என்னைக்குமே எனக்கு புருஷனாக முடியாது. ஏய் போதும்டி. இனிமேலாவது உண்மையா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போவோம். புரியுதுடி.
நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எது உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. மம்மி, நீங்க 3 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்க. வா போலாம். ம். நந்தினி, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட் நினைச்சு தேவையில்லாம பவித்ரா வாழ்க்கையை கெடுக்காத. ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி எங்க நிம்மதியே கெடுத்த. இங்க வந்து பவித்ராவோட வாழ்க்கையையும் கெடுக்கிறியா? என்னடி பாக்குற? நவீன் தான் பவித்ராவோட புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏண்டி இப்படி பண்ற? உன்னால நாங்க எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறது. இனிமே படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னை எங்க பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. அவங்க 2 பேரையும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அம்மா, நந்தினி மாதிரி ஒரு பொண்ணு பெத்ததுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு ஏன் அவன் மேல கோவப்படுறீங்க? மாமா, நீங்களும் நவீன் மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். எனக்கும் நவீனுக்கும் கல்யாணத்துக்கு பிறகு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நவீன் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இருந்தேன். இத வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சேன். அப்பதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நந்தினிய பார்த்தேன். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது நானும் நந்தினியும் ஷேர் பண்ணிக்காத விஷயமே இல்லை. அதனால என் பிரச்சனைய சொல்ல இவளை தேடி வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் பிரச்சனைக்கு காரணமே இவதான்னு. இவளும் நவீன மறக்க முடியாம கல்யாணம் பண்ணிக்கல. நவீனாலையும் என்ன கல்யாணம் பண்ணி நந்தினிய மறக்க முடியல. கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லாம காதலிச்சவளையே நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. தான் காதலிச்ச பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம்
அவனையே நினைச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புமா. ஊர் உலகத்துல காதலிச்ச எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டாப்பா வாழ்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு வேறொரு பொண்ணையோ வேறொரு பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்லையா? மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள நீங்க பேசாதீங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க 2 பேரும் செஞ்சது ஐயா சொன்ன மாதிரி தப்புதாம்மா. அவங்க தான் மாமா கரெக்ட், நாம தான் தப்பு. நவீன், நீ எப்போ பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு நீ என்னடானா கிஃப்ட வீட்ல வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நேம், லெட்டர் பேடு, லொட்டு லொசுக்குன்னு இப்படி எல்லாத்துலயும் இப்படி ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. என்னால உன்னை மறக்க முடியல நந்தினி. அப்படி என்ன கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை நாசம் பண்ற? அவன் நல்லவ. பவித்ரா நல்ல பொண்ணுதான். அவ கூட சந்தோஷமா வாழதான் வந்தா. ஆனா என்னால அவளை மனைவி ஏத்துக்க முடியலையே. ஏன்னா நீ உன்னால சின்ன வயசுல நம்ம பிரியறதுக்கு உங்க அம்மா எப்படி காரணமா இருந்தாங்களோ அதே மாதிரி ஏன் விருப்பம் இல்லாம பவித்ரா நான் கல்யாணம் பண்ணதுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம். என்னால ஒரு மறக்க முடியல நந்தினி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. காலம் கடந்து இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு நவீன். ஒழுங்கு மரியாதை பவித்ரா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. என்னால முடியல நந்தினி. ஏய், திரும்ப திரும்ப முட்டாள்தனமா இப்படி பேசிட்டு இருக்காத. இப்படி ஒருத்தனை லவ் பண்ணேன்னு நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. சரி, இப்ப என்ன? பவித்ராவோட நான் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதானே? ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன். நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றியா? சொல்லு. நானும் பவித்ராவோட சந்தோஷமா வாழ்றேன். சொல்லு நந்தினி, உன்கிட்ட தான் கேட்கிறேன். உன்னால முடியாதுல்ல? அப்ப என்னாலே முடியாது. நந்தினியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நவீனும் என் கூட வாழ மாட்டா. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க, நானும் சந்தோஷமா இருப்பேன். மொத்தத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். தீபிகாவை நான் கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? இனிமே இவதான் என் உலகம்.